ஒன்று ராஜாக்கள் 3:13 வாசிப்போம். ஆமென். ஜெபிப்போம். துதிக்கிற எங்கள் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபிக்கிறோம். யாவா யாஷாமிஷியாவே ஆசிர்வதிக்கப்பட்ட வேளையில் அப்பா துதிக்கிறோம். இந்த இரவு உற்சவத்தில் தேவனே இந்த காரணத்திலே கடந்து வந்து இந்த நாட்களுக்குரிய அப்பா வார்த்தை அவள் ஆலோசனை தேவன் எங்களுக்கு பெரிய காரணி யாவா யாசாமிச்சு நாமத்தில் சொல்லிக்கிறோம். இந்த வேத பகுதியை நான் வாசித்தான வேத பகுதியை சற்று நம்ம நன்றாக கவனிக்க வேண்டும். எலிசா பிரதான மனிதனை குறித்து இந்த இடத்துல நம்ம கவனிக்கிறோம். இந்த 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். நன்றாக கவனிக்கணும். தேவனுடைய வார்த்தை எங்கே இருக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த நாட்களிலே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. 10ல் வாசிப்போம். இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், எலியா என்றதான தேவனுடைய மனிதன் ஊழியக்காரன் சாப்பிட்ட ஒரு பாடு அவன் கைகளை கழுவும்படி தண்ணீர் வார்த்ததான தேவனுடைய மனுஷன் ஒருத்தன் இருக்கிறான். அவன்கிட்ட என்ன இருக்குது? தேவனுடைய வார்த்தை இருக்குது. வார்த்தை எங்கே இருக்கும், வார்த்தை எங்கே இருக்காது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் கேள்விக்குறியாக இருக்குது. தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுமோ கிருபை, தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுமோ கிருபை. அதாவது எலியா என்றுதான தேவனுடைய மனுஷன் சாப்பிட்ட ஒரு பாடு அவன் கை கழுவுவதற்கு தண்ணீர் வார்க்கக்கூடியதான ஒரு தாழ்மை யார்கிட்ட இருந்துச்சு? எலிசான்ற மனுஷன்ட்ட இருந்துச்சு. ஆகையினால அவன் ஒருத்தன் இருக்கிறான், அவன்கிட்ட தேவனுடைய வார்த்தை இருக்குது என்று சொல்லி சொல்கிறாங்க. சரி, வார்த்தை இருக்குது. இப்போ இன்றைக்கி நம்ம எதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையை பெற்ற மனுஷன் நாம் இந்த பூமியில் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி வார்த்தை இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து வர வேண்டும். அதில் 12ஆம் வசனம் என்ன சொல்லுது? அதற்கு எலிசா, அதாவது யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை முகத்தை பாராதிருந்தால் நான் என்ன செய்ய மாட்டேன், நோக்க மாட்டேன், பார்க்க மாட்டேன். தேவனுடைய மனுஷன் தேவன் முன்பதாக நிற்க வேண்டும் என்பது ஒரு காரியத்தில் ரொம்ப உறுதியாக இந்த வசனம் போதிக்குது. அங்கே அந்த நாளிலே ஆதி இல்லை தேவன் மனுஷனையும் பூமி சிருஷ்டித்த நாளிலே வார்த்தை அவங்களிடத்தில் இருந்தது. எப்போ வார்த்தை விட்டு அவங்க விலகினார்கள் என்று சொன்னால், சர்ப்பத்துக்கு என்றைக்கு செவி சாய்த்தார்களோ அப்போ தேவன வார்த்தை அவரை விட்டு போய்விட்டது. ஆகையினால மகிமையின் வஸ்திரம் அவங்க விட்டு போனபடினாலே அவங்க யாராயிட்டாங்க? நிர்வாணிகளாய் ஆக்கப்பட்டார்கள். இந்த மனுஷன்ட்டு என்ன இருக்குது? தேவனுடைய வார்த்தை இருக்குதுன்னு சொல்கிறாரு. ரெண்டாவது,
யாசோ முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். தேவனுடைய மனிதன் தேவன் முன்பாக நிற்கிறாரு. நிற்கிற யாருடைய ஜீவன்? அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் சொல்றாரு. அவருடைய ஜீவன். இந்த இடத்துல நம்ம மேனே பாராட்ட ஒன்றும் கிடையாது. கொலேசியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம், கொலேசியர் 3:3 வாசிப்போம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், அவரோடு கூட நம்முடைய ஜீவன். என்றைக்கே நம்ம மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று ஒரு தேவனுடைய வார்த்தைக்குள்ள நம்ம அடங்கி இருக்க தன்னை ஒப்பு கொடுத்து வருகிறோமோ அப்பொழுதே நம்முடைய ஜீவன் அவருக்குள்ளே மறைஞ்சிருச்சு. நான் மேனே பாராட்ட ஒன்றும் கிடையாது. நமக்கு ஒருத்தர் நல்லது பண்ணால் தேவன் பார்த்து சந்தோஷப்படுவார். ஒருத்தர் தீமை செஞ்சால் அவங்களை தேவன் தண்டிப்பார். ஏன்னா நம்முடைய ஜீவன் அவருக்குள்ளே மறைஞ்சிருக்குது. அதான் பவுல் சொன்னார், கிறிஸ்தன ஜீவன் சாவியனுக்கு ஆதாயம் என்று சொன்னார். நம்முடைய ஜீவன் அவருக்குள்ளே மறைஞ்சிருக்குது. இப்போ நமக்கு எதுக்கு பயம்? நமக்கு எதுக்கு சஞ்சலம்? நமக்கு எதுக்கு வேதனை? ஜீவன் பிரச்சனை என்ன? பிரச்சனை என்ன? ஜீவன் அவருக்குள்ள மறையணும். தொடர்ந்து வாசிப்போம். நம்முடைய ஜீவனாகிய மெசியா வெளிப்படும் போது, நம்முடைய ஜீவன் அவர் தான் நமக்கு ஜீவன். அவர் வெளிப்படுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? மகிமையில் அவர் வர்றப்ப நாமும் அவரோடு கூட வெளிப்படுவோம், வருவோம் என்றதான நம்பிக்கை, விசுவாசம் உறுதியாக இருக்கணும். இப்போ 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 15 வாசிப்போம். இந்த பள்ளத்தாக்கில் என்ன பண்ணுங்க? வாய்க்காலை வெட்டுங்கள். காற்றும் கிடையாது, மழையும் கிடையாது. பள்ளத்தாக்கு எப்படி? தண்ணீரால் நிரப்பப்படும். அல்லேலூயா. தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை எங்கே இருக்குது? அதான் நம்ம நாளிலே தேடி கண்டுகொள்ள வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம். இது தேவனுடைய பார்வையில் மிக மிக அற்ப காரியம். நம்முடைய கரங்களிலே இந்த தேசத்தை தேவன் ஒப்பு கொடுப்பா. இது அவருக்கு லேசான காரியம். என்ன அவருடைய பார்வையில் நம்ம செய்ய வேண்டிய காரியம்? நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவங்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்குக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று யாஸ்வா சொல்லுகிறார். இது யாஸ்வாவின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். வாசிப்போம். எப்படி மறுநாள் தண்ணி வருது? நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம கடந்த 7வது மாதத்தினுடைய ஜெபத்தில் தான் நம்ம ஜெபம் பண்ணோம். மழை இல்லை, நிறைய வறட்சியாக இருக்குதுன்னு நம்ம ஜெபம் பண்ணோம். இப்போ இன்றைக்கு நியூஸ் யாரெல்லாம் பார்த்தது? கடந்த வெளியில் நம்ம ஜெபம் பண்ணோம். நமக்கு நான் சொன்னேன், அப்போ ஒரு உள்ளங்கை அளவு மேகம் நமக்கு இருந்தால் போதும். அது என்ன செய்யும்? பெருமழை இறைச்சல். இன்றைக்கி எத்தனை தண்ணி வருது தெரியுமா உங்களுக்கு? நியூஸ் பார்த்தீங்களா? சுமார் ஒரு 50,000 கனடிக்கு மேலே தண்ணி வருது. நான் இந்த மிருகம் அப்படி வந்துருச்சு ப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் விட்டு போட்டேன். அப்படியே மே மாதத்தில் வந்து இதுக்காக ஜோமுன்னு கிடையாது. அதனால் ஏகப்பட்டதான பாதிப்பு. ஆனால் அதை பற்றி அவங்க கவலைப்படுறதே கிடையாது. அப்போ தான் சரி தண்ணி வேணும்னு சொல்லி மழைக்காக ஜோம் பண்ணும். ஜோம் பண்ண ஒரு பாடு
நேற்று கூட இங்கே சரியான மழை, நேற்று கூட என்னது இங்கே சரியான மழை, வெளுத்து வாங்கிருச்சு. தொடர்ச்சியாக என்ன செய்கிறார் தேவன்? நம்முடைய செபத்தை கேட்குறது. ஏன் சில நேரங்களில் சில காரியங்களை அவர் செய்யலை அப்படின்னு சொன்னால், இதுக்கெல்லாம் நம்ம அவர்கிட்ட பதில் கேள்வி கேட்க முடியாது. அவருக்கு தெரியும் எப்பப்போ எதை செய்யணும் என்று சொல்லி. ஆகையினால் அவர் எல்லாவற்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் நம்ம கவலைப்படக்கூடாது. இங்கே என்ன ஒரு தண்ணி வருது, தேவன் இந்த விஞ்ஞானம், அரசியல், தண்ணி, நல்ல கோடை காலத்தில் நம்ம போனோம்னா ரோட்டில், தார் ரோட்டில் போனால் ரொம்ப தூரம் தண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். கிட்ட போனால் தண்ணி இருக்காது, அது வந்து காணல் நீர். வாய்க்காலை விட்ட சொல்லிட்டாரு. இப்போ தண்ணி வருது. இப்போ நடக்கிற என்ன, சூரியன் உதயமாகுது. தொடர்ந்து வாசிப்போம். இல்லை 20லேருந்து எப்படி இந்த சூரிய ஒளி தண்ணியில் பட்டப்பட என்னாச்சு, அவன் பார்வை காலில் தகதகன்னு வரும்ல சூரியன் சிகப்பா. இது பட்ட ஒரு பாடு தண்ணி ஃபுல்லாக ரத்தமாக தெரியுது. எப்படி தெரியுது? தண்ணி ஃபுல்லாக அவங்களுக்கு ரத்தமாக சிவப்பாக தெரியுது. தொடர்ந்து வாசிப்போம். ம் 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 என்னாச்சு? எப்படி போனாங்க, கூடாமல் போயிடுச்சு. ஒன்றுமே கிடையாது. வாய்க்காலை வெட்டுங்க, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். வாய்க்காலை வெட்டுங்க. அப்போ தேவன் செய்யக்கூடியதான காரியம், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான காரியம் செய்வதற்கு நாம் தேவனை சார்ந்து கொள்ள ரொம்ப முக்கியம். தேவனுக்காக காத்திருக்கிறது ரொம்ப முக்கியம். அநேக ஜனங்கள் அநேக நேரங்களிலே தேவனுக்காய் காத்திருக்க மாட்டார்கள். என்ன செய்ய மாட்டாங்க? தேவனுடைய சித்தத்திற்காக, தேவனுடைய கட்டளைக்காக காத்திருக்க மாட்டார்கள். அப்போ தேவனுக்காய் காத்தது ரொம்ப முக்கியம். என்ன பண்ணணும்? நம்ம தேவனுக்காக காத்திருக்க வேண்டும். தேவனுக்காக காத்திருத்தல். எத்தனை பேர் தேவனுக்காக காத்திருக்கிறாங்க? நிறைய பேர் அவசரப்பட்டு நிறைய காரியங்களை செய்து அவமானப்படுவாங்க. இங்கே வேதம் சொல்லுது, வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1 வாசிப்போம். ஜெபம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி இருதயம் யாஷுவாவுக்குள் களி கூறுகிறது. நம்முடைய இருதயம் யாவாய் யாஷுவாவுக்குள் களி கூற வேண்டும். தேவனை முன்னிட்டு தான் உயர்த்த வேண்டும். சங்கீதம் 20 வாசிக்கிறோம். 20 வாசிக்கிறோம். சில ரதங்களை குறித்தும் பேர்களை மேலே பாராட்டு. நாங்களும் யாசம் ஆபத்தை குறித்தோ மேனே பாராட்டுவோம்.
ரதங்கள், குதிரைகள் இதெல்லாம் ஒரு புறம், பணம், பொருள், செல்வ அந்தஸ்து, அவங்க பெரிய ஆளுன்னு சொல்லி காமிச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தூக்கி நம்முடைய தேவன் என்ன பண்ணுவார்? ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவார். ஆனால் நமக்கு இன்றைக்கி இருக்கிறது ஒரே ஒரு ஆதாரம், அவருடைய நாமம் மாத்திரமே. அல்லேலூயா. நம்ம எதில் ஓடிட்டு இருக்கிறோம்? அவருடைய நாமத்தில் ஓடிட்டு இருக்கிறோம். இப்போ அவருடைய நாமமே நமக்கு பலத்தை தருவோம். அவருடைய நாமம்தான், அதை விட்டால் நமக்கு வேறு ஒன்றும் கிடையாது. ஆகையினால நாம் தேவனுடைய நாமத்தை உறுதியாக பற்றி பிடித்திருக்கிறோம். இது நம்மால் உண்டானதல்ல, அது அவருடைய கிருபை. அப்போ அந்த நாமத்தில் நமக்கு என்ன உண்டு? திரளான மீட்பு உண்டு. அந்த நாமம் நம்மளை எங்கே கொண்டு செல்லும்னு சொன்னால் பரலோகம் கொண்டு செல்லும். நாம் எங்கே கொண்டு போவோம்? நம்மளை பரலோகம் கொண்டு செல்லும். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள நாமம் நமக்கு தேவன் கிருபையாக கொடுத்துருக்கார். அதை நம்ம மறந்துடக்கூடாது. இப்போ 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் தொடர்ச்சியாக வாசிப்போம். யாசுவா தான் உயர்ந்தவர், உண்மை இல்லாமல் வேறு ஒருத்தரும் இல்லை, வேறு கண்மலையும் இல்லை, வேறு ஒன்றும் கிடையாது. அப்படிங்கிறது நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்வதற்கு இதிலெல்லாம் உறுதியாக இருக்கணும். அநேகர் காலையில் உறுதி இல்லாமல் இருப்பாங்க. ஜெபத்துக்கு வருவாங்க, வேதத்தை வாசிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் சில இருக்கிற கோயில்களில் போனால், கெட்டதில் போனால் கூட ஒரு பயம் ஏற்படும், ஒரு அச்சம் ஏற்படும். ஒரு வேளை நம்மளை அடிச்சிருமோ? அடிக்க தான் செய்யும். அதை குறித்து என்ன ஏற்படும்? ஒரு பயம் ஏற்படும். இப்போ அவர் தான் எல்லாம், வேற ஒரு கண்மலையும் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இனி அவருடைய செய்கை யதார்த்தமான செய்கைகள். அவருடைய செயலுக்காய் நம்ம காத்திருக்க வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம். பலவான்கள், இந்த பூமியில் பலவான் சொல்லக்கூடிய வில்லுகளை தேவன் முறிப்பான். எப்படி பலவான தேவன் என்ன செய்கிறாரு? முறிக்கிறாரு. தள்ளாடி கொண்டு இருக்கிறோம், நம்ம தன்னை தள்ளாடி கொண்டு இருக்கிறோம். நம்ம என்ன செய்வார்? பலத்தினால் இடை கட்டுவார். தொடர்ந்து வாசிப்போம். நன்றாக கவனிக்கணும். அநேக பிள்ளைகள் பெற்ற என்னது? வளர்ச்சி. இந்த சபை குறித்து சொல்லப்பட்டு தொடர்ந்து வாசிப்போம். நம்முடைய தேவன் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவரும். இதை மறந்துடக்கூடாது. நம்முடைய தேவன் யாரு? கொள்ளுகிறவர், உயிர்ப்பிக்கிறவர். இவர் தான் பாதாளத்தில் இறங்கவும் ஏறவும் பண்ணுகிறார். யாசுவா யாரு? தரித்திரமடை செய்கிறவரும் ஐஸ்வர்யமடை பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். இவர் தான் தாழ்த்துகிறவர், இவர் தான் உயர்த்துகிறவர். அவர் சிறியவன் என்ன செய்கிறாரு? புதில் எடுத்து எளியவனை எழுந்து உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். பண்ணுகிறார். அஸ்திபாரம் அவருடையது. நம்ம இதில் தெளிவாக அறிய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. யாசுவா தரித்திரம் அடைய செய்கிறவரும். எப்படி தரித்திரம்? அவர் யாரு? தரித்திரம் அடைய செய்கிறவர். அடுத்து
ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். அப்போ தாழ்த்துவதற்கு உயர்த்தப்படுவதற்கு அங்கங்கெல்லாம் ஓடுறத விட என்ன பண்ண வேணும்? நாமத்தை அங்கே போனால் ஐஸ்வர்யம் கிடைக்கும், இங்கே போனால் ஐஸ்வர்யம் கிடைக்கும். அப்படி உலகத்தில் அநேகம் ஓடி தெரிவாங்க. முடிவு என்ன? அங்கேருந்து இங்கே பார்த்தா பச்சையாக, இங்கே அங்கே பார்த்தா பச்சையாக தெரியும். எல்லாமே மாயாக தெரியும். 8ஆம் வசனம் சொல்லுது, அவர் சிறியவனை, இந்த சிறியவன் எளியவன், என்னது? சிறியவன் எளியவன். யாரு சிறியவன், யாரு எளியவன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளணும். யாரு சிறியவர்கள், யாரு எளியவர்கள்? மெசியா சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3 வாசிப்போம். ஆவியில் எளிமை. எப்படி? ஆவியில் எளிமை உள்ளவர் யாரு? பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இப்போ இந்த பூமியில் மனுஷனுடைய வேலை என்ன? என்னென்னமோ செஞ்சுட்டு கடைசியில் பரலோக ராஜ்யம் போகிறோன்னா அது என்னுடைய பயன் என்னவா இருக்கும்? எல்லாம் பண்ணிட்டு பரலோக ராஜ்யம் போகலை அப்படின்னு எப்படி இருக்கும்? ஆவியில் எளிமையுள்ள பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. எதுக்காக இதை கேட்குற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யூடியூப்லையும் சரி ஃபேஸ்புக்லையும் சரி, எதுக்காக ஜெபத்துக்கு போகிறீங்க? எதுக்கு சபைக்கு போகிறீங்க? எதுக்கு தசமாக கொடுக்குறீங்க? ஏன் ஓய்வு நாளில் தேவனை ஆராதிக்கணும்? எங்கேயாவது கேள்வி கேட்டீங்களா? என்னைக்காவது சரியான சத்தியம் இருக்குதா? சரியான சபை இருக்குதா? நீங்கள் போகிற சபை சரியா, சத்தியம் சரியாங்கிற என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கணும். ஆவியில் எளிமையுள்ள பாக்கியம், பரலோக ராஜ்யம் அவருடையது. இதெல்லாம் சரியாக இருக்குதான் பார்க்கணும். அங்கே நீதியின் மேலே பசுதாகம் இருக்குதா பார்க்கணும். அதே அதிகாரத்தில் 19ஆம் வசனம் சொல்லுது, ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரலையும் நன்றாக கவனிங்கள். ஒரு சிறிய வார்த்தையை மீறி அவ்விதமாய் ஒரு மனுஷனுக்கு ஒருத்தன் போயிச்சான்னா அவன் பரலோகத்தில் சிறியவன் எனப்படுவான். அதை கேட்குறவன் நிலைமை என்ன ஆகும்? ஒரு வாகனத்தை ஓட்டக்கூடியதான டிரைவர் ரோட்டை விட்டு கீழே அவர் இறக்குனார்னா அதில் போகிறவன் நிலைமை என்ன ஆகும்? கொஞ்சம் கீழே இறக்கிட்டாரு, மழையில் வண்டி கவுந்துருச்சு, அவ்வளோதான். கொஞ்சம் தான் இறக்கினேன், வண்டி கவுந்துருச்சு. அதில் எத்தனை பேர் சாவாங்க, எத்தனை பேர் உயிருக்கு போராடுவாங்க? இதை நம்ம கவனிக்கணும். இதை நம்ம கவனிக்க தவறிடக்கூடாது. அந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் சொல்லுது, ஒரு சிறு எழுத்து, அந்த எழுத்தோட உறுப்பு என்ன செய்யாது? எழுத்தோட உறுப்பு அதில் புள்ளி இருக்குது, என்ன செய்யாது? ஒளிந்து போ என்று மெய்யாவே ஒன்று சொல்லுகிறேன். அப்போ மொழிபெயர்க்கப்பட்ட வேதாகமத்தை வச்சுக்கொண்டு இது பேர் கர்த்தர் தான் இருக்குது, இயேசுன்னு தான் இருக்குது, நான் இப்படி தான் பண்ணுவேன், அப்படி தான் பண்ணுவேன்னா என்ன செய்ய கிடையாது? இது வந்து ஆவியில் எளிமையா? இது சாந்தமா? இது நீதியில் பசிதாகமா? நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணார்? காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவங்களும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு நீரால் நிரப்பப்படும். தேவனுடைய வார்த்தை எங்கே இருக்குது? அந்த வார்த்தை நமக்கு என்ன போதிக்குது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கவனிக்கணும். அந்த வார்த்தைக்குள்ளே நம்ம என்ன செய்ய வேண்டும்? உறுதியாக இருக்க வேண்டும். வார்த்தையை விட்டு வெளியே வரக்கூடாது.
ஏன்னா எங்கே வரக்கூடாது, வார்த்தையை விட்டு வெளியே வரக்கூடாது. அநேகர் வார்த்தையை விட்டு வெளியே போய் இந்த புல்லு மாதிரி விழுந்து போயிடுவாங்க. வெளியே பில்லை பிடிங்கி போட்டால் கொஞ்சமாக காயும். ஒரு நல்ல புல் காய்ஞ்சி என்ன ஆகிடும், ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு பிடிங்கி போட்டப்போ பசுமையாக தெரியும். கொஞ்சம் நாளாக என்ன செய்யும், பில்லு அவனுடைய உருவம் உருவழியும் போது வேதம் சொல்லுது. எப்போவா அந்த புல்லை தூக்கி பிடுங்கி போட்டோம்னா என்ன செய்யும், ஒரு காலகட்டத்தில் உருவம் அழிஞ்சிரும். அவன் உருவம் என்ன செய்ய திரும்ப கிடைக்காது. நம்ம அதை கவனிக்கணும். வாசிப்போம். நீதிமொழியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். உன் மாமிசமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து. எப்போ முடிவிலே. இப்போ முடிவை பற்றி நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆரம்பம் எப்படின்னாலும் இருக்கலாம். என்ன செய்யலாம், ஆரம்பம் அற்பமான ஆரம்பம். நம்மளுடைய ஆரம்பம் எப்படிப்பட்ட ஆரம்பம், அற்பமான ஆரம்பம். முடிவு எப்படி இருக்கணும், சம்பூரணமாக இருக்கணும். முடிவிலே உன் மாமிசமும் உன் சரீரம் உருவழியும் போது நீ துக்கித்து. போகத்தை நான் வெறுத்தேனே. சாயாமலும் போனேன் என்றதான் நிலை யாருக்கும் வரக்கூடாது. இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, முடிவிலே சரீரம் உருவழியும் போது, அதாவது பலன் படிப்படியாக குறையும் போது நிலைமை என்னாகும். இந்த ஒரு ஃபோட்டோவை நான் காமிச்சேன். நல்ல சகோதரர். நான் இருந்த வரையிலும் சும்மா 10 ஆண்டுகளுக்கு மேலே அவர் என் கூட ஊழியத்தில் இருந்தார். என்ன சொன்னாலும் கேட்பார். நான் வந்தவர் கூட அந்த வீட்டில் அவர் குடியிருந்தார். நீ என்னை இருந்துக்க அப்படின்னு என்ன சொன்னாலும் கேட்பார். என் கூட ஈக்குவலாக எவ்வளோ நேரம் வேலை சொன்னாலும் கேட்பார். இந்த பாத்திரங்களுக்கு என்ன கல்னாலும் உடனே கேட்கக்கூடிய மனுஷன். இதே பொன்னமராகி தான். அவங்க அப்பா கிடையாது, ஒரு தங்கச்சி உண்டு, 2 பேர். இப்போ சாயங்காலம் தான் ஃபோன் பண்ணாங்க, அவர் இறந்து 2 வாரம் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னபோது எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. என்னாச்சு, இறந்து 2 வாரம் ஆகுது. அப்போ ரொம்ப உலக பிரகாரமும் சரி சபையிலையும் சரி ரொம்ப நல்ல பையன். எல்லா வேலையும் இழுத்து கூட செய்வான். ஆனால் என்ன செய்ய மாட்டான், செபம் கிடையாது. என்ன கிடையாது, செபம் கிடையாது. இப்போ அவனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்னென்னா, நீ வியாபாரம் பண்ணி என்ன பண்ண, ஆத்மா தான் பண்ண அப்படி சொல்லி கடைசி ஐஸ்கிரீம் விற்றானா, கேள்விப்பட்டேன். கடைசி ஐஸ்கிரீம் விற்றானா. அது எதோ விற்கணும் ஒரு படம். இப்போ நான் சொன்னேன் இதெல்லாம் சரி கிடையாது தம்பி, இதை விட்டு நீ கிளம்பிடு. விட்டு கிளம்பி என்ன பண்ணு, நீ வியாபாரம் பண்ணி கொண்டு போய் அங்கே கொடுக்காத. நீ வியாபாரம் பண்ணு, நீ வச்சுக்கோ, இது தனியாக வந்து செய்யி, சத்தியம் சொல்லு. என்ன பண்ணு, நீ அவருக்கா நில்லு அப்படின்னு. இல்லை நான் எப்படி அவர் சொல்ல விட்டு நான் எப்படி வர்றது அப்படின்னாரு. 3 பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க தான். அவர் இறந்து போயிட்டாராம். நன்றாக நம்ம அதை கவனிக்கணும். அப்போ உருவழியும் பிறப்ப துக்கிக்கிறதான ஒரு நிலைமை. இப்போ யார் பாப்பா, ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அதை யார் பாப்பா, சொன்னவங்க போனவங்க என்ன செய்ய மாட்டாங்க. அவங்க ஒரே வழியை சொல்லிட்டு போய் அவங்க சரியில்லை, அதனால என்ன பண்ணிட்டாரு, அவங்களுக்கு தேவன் அடிச்சிட்டாருன்னு ஒரு சொல்லி சரி, அவங்க தேவன் அடிச்சிட்டாரு, நான் சொன்ன கேட்கல, தேவன் அடிச்சு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ ஒரு மனுஷன் ஒரு குடும்பத்தில் இறக்குறப்ப தான் என்ன தெரியும், அதனுடைய வேதனைகளை வந்து உணர்வாங்க. எப்போ சரீரம் உருவழியணும் அல்லது ஒரு நபர் இறக்குறப்ப என்ன செய்வாங்க, வேதனையை உணர்வாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வாசித்தபடி இந்த நிலைகளுக்கெல்லாம் நாம் தப்பி சுமாய் வாழ்வதற்கு
நாம் தேவனை பற்றி நன்றாக அறிந்து கொள்ளுமோ அவரை பற்றி அறியக்கூடிய அறிவு நமக்கு ரொம்ப அவசியம். அந்த 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் அந்த அண்ணா என்றதான பெண்ணு என்ன செஞ்சாங்க, அதை அறிஞ்சிருந்தாங்க. 6ஆம் வசனம் சொல்லுது, யாசுவா கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார், அவரே பாதத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். இப்ப யாரை நம்ம பிடிச்சுக்கணும்? யாசுவா யார்? கர்த்தரா இயேசுவா? லாடா காடா? எல்லாமே மொழிபெயர்ப்புல சொதப்பல். மூல பாஷையில் அவருடைய பெயர் என்ன? ஒரு பொருள் கடைக்கு போய் வாங்குகிறோம், அதில் எல்லாம் போட்டு டூப்ளிகேட்னா இந்த சிம்பிள் இருக்காது, ஒரிஜினலாக ஒரு அடையாளம் சொல்லி கம்பெனிக்காரர் சொல்லுவாங்க. அப்போ மூல பாஷையோட பேர் என்ன? அந்த பேரை சொல்லி கூப்பிடணும். அது குறித்து ஒரு பயம் வேண்டும். எப்போனாலும் கூப்பிட்டா அவர் கேட்பார். நன்றா யோசிங்க. உங்கள் பேரை உள்ளபடி கூப்பிடாம கொஞ்சம் மாற்றி கூப்பிட்டா நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா இல்லை கோவப்படுவீங்களா? நம்ம எல்லாரும் சராசரி மனிதர்கள் என்ன எடுத்துக்குவோம். அப்போ தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். நம்முடைய தேவன் யார் என்று சொன்னால், அவர் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார், அவரே பாதத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். யாசுவா தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடை பண்ணுவருமாயிருக்கிறார், அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்தனமாயிருக்கிறார், அவர் சிறியவனை எடுத்து உயர்த்துகிறார். நாம் தேவனுடைய பார்வையில் சிறியவர்களாக இருப்பது ரொம்ப முக்கியம். அவருடைய பார்வை எப்படி இருக்கணும்? ரொம்ப சிறியவர்களாக இருக்கணும். அவருடைய பார்வையில் ஏசாயா சொல்றாரு, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். யாசுவா என்ன பண்ண, ஏற்றகால தீவிரமாய் நடப்பிப்பேன். சின்னவன் சிறியவன், நம்ம சின்னவர்களா சிறியவர்களா இருக்கணும். எப்படி? சங்கீதக்காரன் சொல்றாரு, சங்கீதத்தின் புஸ்தகம் 70வது சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். நானோ சிறுமையும் எளிமையானவன், தேவன் எனக்கு தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறமானவர், யாசுவாவே தாமதியாதேயும். அல்லேலூயா. தாமதம். தேவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய பக்குவம் இருக்குதா என்று சொல்லி என்ன பண்ணுவார், சற்று அவர் தாமதமாக தான் செய்வார். அதுக்காக முறுமுறுக்க கூடாது. நானும் சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறமானவர், யாசுவாவே தாமதியும். நம்ம சிறுமை எளிமை இதில் நம்ம ரொம்ப உறுதியுள்ளவர்களாக இருக்கணும். நம்முடைய என்ன செய்ய மாட்டார், தாமதிக்க மாட்டார். அப்போ சிறியவனை புல்லிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவருடைய பிரபுக்களோடு உட்காரும், மையுள்ள சிங்கானத்தையும் சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திவாரங்கள் யாசுவாவுடையகள், அவரே என்பேர் பூச்சக்கரத்தை வைத்தார். இன்னைக்கு இந்தியாவில் பெரிய பணக்காரர்களாக இருக்கிறாங்க. அந்த பணக்காரன் குடியிருக்கிற அந்த வீதியில் பக்கத்தில் குடியிருக்கிறவர் என்ன பண்ணார், கடந்த நாட்களில் இங்கே போதம் பண்ணார். நம்ம அதை கவனித்தோம். என்ன செய்ய மாட்டார், கோவிச்சு போனார். அவர் சொன்னார், நான் சும்மா எப்படி, நான் படிக்கல போல வரல, இதில் வயசில் நான் போனேன், வேலை பார்த்தேன். அப்போ இங்கேருந்து ஒரு இடத்துல இங்கே இருக்கணும், அங்கேருந்து இங்கே வரவங்களும் இங்கே அங்கே போகிறவங்களும் சரி, ஒரு இடத்துக்கு புதுசாக போனால் அங்கே உள்ள வேலைகள் அது எவ்வளவு சிரமம் எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு என்ன செய்யும், அதை செய்கிறவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு கஷ்டம். இங்கேருந்து போய் 2000 கிலோமீட்டருக்கு மேலே போயிட்டு, ஒரு 1000 கிலோமீட்டர் மேலே போய் ஒன்றுமே யாரையுமே தெரியாது, பாஷையே தெரியாது. சாப்பிட என்ன செய்யணும், அவன் சொல்கிற வேலையெல்லாம் கேட்கணும். அள்ளி போடுவான் பாத்திரங்கள்.
கழுவி முடிக்கிறப்ப ஹோட்டலில் போட்டே இருப்பான் ஒன்றுது, கழுவிட்டு நிமிடுறப்ப என்ன செய்வான், அடுத்து கொட்டிக்கிட்டே இருப்பான். அப்படியெல்லாம் கழுவி அப்படியெல்லாம் பல இடங்களில் பார்த்துட்டு இருக்கிறப்ப தான் ஒருத்தர் என்ன பண்ணி கொண்டு போய் முழுண்டு சர்ச்சுக்கு விட்டுருக்கார். அங்கே போன ஒரு பாடு என்ன பண்ணார், பேசி ஒரு மனுஷனாக மாற்றி குடும்பமாக வச்சு இப்படி அநேகர். அப்போ என்னிடத்தில் தேவன் சொன்ன காரியம் நம்ம அதை கவனிக்க முடியுது. நம்ம இதானிச்சு பார்க்கணும். நான் எங்கே போகிறது, எது சத்திய உண்மை அப்படிங்கிறப்ப இவரை தேவன் காண்பிச்சார்னா அவர் மூலமாய் நன்மையை பெற்ற ஜனங்களுடைய வாக்குமூலம், சாட்சி. எது என்னது சாட்சி. சாதாரணமாக படு பாதாளத்தில் கிடந்த தேவனுடைய பிள்ளைகள் ஆச்சரியமாக இருக்கும். இன்னைக்கு பார்த்தேன், ஸ்டேட்டஸை பார்த்தேன், இது ஏஞ்சல் டெல்லியில் வேலை செஞ்சிட்ருக்கு. உடனே ஃபோனை போட்டேன், எடுக்கலை. அவங்க கொஞ்சம் லேட்டாக ஃபோன் பண்ணி, சாரி பாஸ்டர் நான் வேலையாக இருந்தேன் அப்படின்னு உடனே சொன்னேன். அப்போ தான் நான் பார்த்து சொல்லிட்டு ஒரு ஜோம் பண்ணி விட்டேன். யாருன்னா பீட்டரையா வருவார், மூப்பரையா, அவருடைய பொண்ணு டெல்லியில் வேலை பார்க்குறது. சாதாரணமான குடும்பம், எங்கே போகிறாங்க, ஏதோ சூழ்நிலை தலைமையில்கார் சந்திக்கிறாங்க. அவங்க என்ன செஞ்சிட்டாரு, கல்வியை தரமாக கொடுத்துட்டார். அந்த கல்விக்கு தேவையான பணத்தை படிக்க வச்சார். இதை என்ன செய்கிறாங்க, நல்ல நிலையில் இருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி தேவையானது என்ன, ஒரு மனுஷனுக்கு தேவையான என்ன, சரியான கல்வி, சரியான ஞானம். இப்போ வேதத்தை பற்றி நமக்கு ஞானம் இருக்கும் என்று சொன்னால் உலக பிரகாரமாக முன்னேறுவது கல்வி. வேதத்தை பற்றி நமக்கு ஞானம் இருக்கணும் என்று சொன்னால் அவரை பற்றி நம்ம என்ன செய்யணும், தெரிந்து கொள்ளணும். என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு நிறைய காரியங்கள் உண்டு. 2 வசனத்தை மாத்திரம் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8, 9 பற்றி நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8, 9 வசனத்தை வாசிங்க. நன்றாக கவனிங்கள். தேவனை பற்றி அறிய வேண்டிய முக்கியமான விஷயத்தில் தேவனுடைய பார்வையில் நம்ம பரிசுத்தவானாக இருக்கணும். நம்முடைய பாதையை அவர் காப்பார். அடுத்து துன்மார்க்கனை பற்றி நம்ம பெருசாக ஒன்றும் நினைக்கவே கூடாது. அவன் என்ன பண்ணுவான், இருள் என்று சொன்னால் அவன் பாதாளத்தில் நரகத்தில் என்ன பண்ணுவான், மௌனமாக கிடையாது, வழியே கிடையாது. பெலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. நிறைய காரியங்கள் உண்டு. இதில் சும்மா 2 பாயிண்ட் தான் சொல்கிறேன். 8ஆம் வசனம், நம்ம பெலத்தினால் ஒன்றும் மேற்கொள்ள முடியாது. ஏன்னா அவ்வளோ பலன் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. எப்படி அப்படியே மௌனமாக இருக்க வேண்டியதான். நரகத்தில் போய் வேறு வழியே எங்கள் ஒரு அப்பா ஒரு 2 கதை சொன்னார்ல, அது சரியவா 7 லாஸ்ட், அது சரியவா 7 எவ்வளோ ஓமையை சொல்லியிருக்கார், எல்லாம் ஓமையாகவே சொல்லியிருக்கார். இப்போ அந்த அவர் சிறியவனை உயர்த்துகிறார். இப்போ தேவனை பற்றின காரியத்தில் 2 விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த 2 வசனத்தில் உள்ள காரியத்தை, அவர் தேவன் நம்மளை எப்படியும் செய்வார். ஆகையினால் அந்த பூமியில் இந்த நிலையில்லாத உலகத்தில் அப்போ ஆகிய காலத்தில் நம்ம அவரை எப்படி பற்றி பிடித்துக்கணுங்கிற உண்மையை நம்ம எல்லாரும் அறிஞ்சிருக்கணும். அதை அறிஞ்சிட்டோம்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம், கிடந்து அநேக நேரங்களிலே ரொம்ப புலம்புவார்கள். அப்போ இந்த 2ஆம் அதிகாரத்தில் இவ்வளவு உண்மையான காரியங்கள் உண்டு. இந்த 2ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், முக்கியமான ஒரு அதிகாரம். இன்றைய காலகட்டத்தில்
அநேக இடங்களில் அநேகர் சொல்லுவாங்க இதெல்லாம் வேணாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பிள்ளைகள் கேட்பது கிடையாது. அதான் 23, 24 வசனம் சொல்லப்பட்டிருக்குது. சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை அவர்களை எங்கே கொண்டு போவோம்? சாட்சி கிடையாது. சென்னையிலேருந்து காலைல ஃபோன் பண்ணாங்க. அதாவது ஜீவிகத்தை நான் பிறந்து ஒரு 15-20 நாளில் அந்த வீட்டில் நாங்கள் குடியிருந்தோம். அப்போ அவங்க பேர் மெரிசியம்மா, டீச்சர். எல்லாரும் அவங்கள்ட்ட வந்து அது வாங்க இது வாங்கக்குள்ள கேட்கவும் மாட்டோம், வாங்க மாட்டோம். நாங்கள் பாட்டுக்கு இருப்போம், வேலை உண்டு நாங்கள் பாட்டு இருப்போம். அவங்க வந்துட்டு சென்னை நீங்கள் வந்துட்டீங்க, போன மாதம் வந்துட்டு என்ன செய்கிற என்னை பார்க்காம வந்துட்டீங்க, நான் மணிப்பதில் தானே இருக்கிறேன், நீங்களும் உங்கள் வீட்லேயும் வந்தீங்கல்ல, இஸ்ரவேல் முடியாமல் வந்து பார்க்க போனோம்ல, அவரை பார்த்துட்டு அவங்களையும் பார்த்துட்டு வந்தோம். ஏன் பாஸ்டர் வரல, நீ அடுத்த முறை வந்து ஜோம் பண்ணிட்டு போங்க, எனக்கு 80 வயசு ஆகுது டீச்சர், எனக்கு 80 வயசு ஆகுது அப்படின்னா. காலைல இப்போ போனவங்க தான் ஃபோன் பண்ணாங்க. ஒரு 6-6:30 ஃபோன் பண்ணிட்டாங்க. அவங்க நம்மகிட்ட பேசணுன்னா கிடையாது, அவசியம் கிடையாது. ஏன் பேசுகிறாங்க? அவங்க வீட்டில் என்ன பண்ண, கொஞ்ச நாள் குடியிருந்தோம், அவங்க வீட்டில் வாடகை குடியிருந்தோம். அந்த வாடகை குடியிருந்தப்ப வீட்டுக்கெல்லாம் வருவாங்கல்ல, அவங்க ஆசிரியர் இல்லையா, எல்லாரையும் மனசு வச்சு நான் எல்லாரையும் விசாரித்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு தான், 2 பிள்ளைங்க. நான் அவங்கள விசாரித்தேன். நான் ஒரு நாள் அவங்க பொண்ணையும் பார்த்தே கிடையாது, அவங்க மருமனையும் பார்த்தே கிடையாது. ஏன்னா வருவாங்க போவாங்க, கீழ் வீட்டில் இருப்பாங்க, நான் மாடியில் இருப்போம். நான் குடும்பம் யாரையும் விசாரிச்சிக்க மாட்டேன். அவங்க பேசினா பேசுவேன், இல்லைன்னா பேசாமல் இருப்பேன். அப்போ நம்ம அதை கவனிக்கணும். அப்போ இருந்த எல்லா வீடும் என்ன பண்ணுவாங்க, வந்தால் வந்துட்டு போனோமா, எப்படி என்ன செஞ்சிருச்சு, அந்த கிண்டிக்கு பக்கத்தில் தான் அவங்க வீடு இருக்குது, அதனால் அவங்க கொஞ்சம் தள்ளி போகணும். யாரோ சொல்லிட்டாங்க வந்துட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கவனிக்கணும். அப்போ நம்முடைய தேவன் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்கு உறுதியாக இருக்கணும். இதெல்லாம் அவர் செய்வாரா, இதெல்லாம் ஒரு இதில் கிடைக்குமா அப்போ நம்ம என்ன செய்ய, கேள்விகளை எழுப்பக்கூடாது. இதுதான் ஒரு மனுஷனுடைய மிகப்பெரிய வீழ்ச்சி. இது அவர் செய்வாரா, அதெல்லாம் அவர் செய்ய மாட்டார். இதெல்லாம் அவர் என்ன செய்ய மாட்டார், செய்ய மாட்டார். அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் தேவன் நம்மளை நன்மைகளை செய்வதற்கு நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், நம்ம எப்படி, நான் வெறுமை, நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி நாம் தேவனிடத்தில் முற்றிலும் தன்னை அடிமை என்று ஒப்பு கொடுத்து நாம் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். இது நிறைய பேருக்கு அந்த புத்தியும் கிடையாது, எண்ணமும் கிடையாது. ஆகையினால அவங்க என்ன செய்யறது கிடையாது, வாழ்க்கையில் உயர்வை பெற்றுக்கொள்வது கிடையாது. உலக பிரகாரம் உயர்த்தப்பட்ட மாதிரி இருக்கும், அதெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். அது எப்படி இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். வாசிப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். யாஷாவுக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர்னா எப்படிப்பட்ட சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க. எப்படி சாட்சி. அநேகர் என்ன கிடையாது, சூழ்ச்சியை என்ன பண்ணலாம், விதைக்கிற அறுத்தாகணும். நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ சிலர் சாட்சியாக இல்லைன்னா இங்கே விதைச்சதை அவங்க பிள்ளைகள் மூலமாக அறுப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, பிள்ளை மூலமாக அறுப்பாங்க. உப்பு தண்ணியமாக தண்ணி குடிச்சே ஆகணும். என்ன பண்ணி ஆகணும், தண்ணி குடிச்சாகணும். தொடர்ந்து வாசிப்போம்.
அறிவீர். நம்மகிட்ட என்ன இருக்குது? இருக்குவதை வைத்து அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம இடத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம அறிய வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை கடந்த வெள்ளிக்கிழமை நம்ம 7ஆம் மாதம் ஜெபத்தில் ஜெபம் பண்ணோம். ஒரு உள்ளங்கை அளவு மேகம் போதும் ஒட்டுமொத்த தேசத்தை என்னாக செழிப்பாக்குவதற்கு. அல்லேலூயா. நம்ம இடத்துல என்ன இருக்குது? இருக்கக்கூடிய கொஞ்சம் கிருபை, அவருடைய பிரச்சனை, அது போதும். நம்ம என்ன செய்யும்? எங்கேயோ கொண்டு போய் இருத்தும். என்ன இருக்குது? என்ன சொல்றாங்க? அதற்கு அவள் ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் அடியாருடைய வீட்டில் வேறு ஒன்றுமில்லை. ஒரே ஒரு ஆசீர்வாதம். என்ன? என்னது? ஒரே ஒரு ஆசீர்வாதம், எண்ணெய், அபிஷேகம். அந்த சாட்சி உள்ள மனுஷனுடைய வாழ்க்கையில சாட்சியாய் வாழ்ந்த அந்த குடும்பத்தில் அந்த புருஷன் இறந்து போன ஒரு பாடு, அவளிடத்துல என்ன இருக்குது? அபிஷேகம், தேவனுடைய அபிஷேகம் இருக்குது. அபிஷேகம் என்ன செய்யக்கூடாது? அபிஷேகத்தை கரப்படுத்தக்கூடாது. அநேகர் என்ன செய்வாங்க? கண்ட சபைகளுக்கு போய் கண்ட செய்தியை கேட்டு அபிஷேகத்தை என்ன பண்ணுவாங்க? கரைப்படுத்தி விடுவார்கள். அபிஷேகத்தை என்ன செய்யக்கூடாம? கரைப்படுத்தக்கூடாது, கரைப்படுத்தக்கூடாது. இப்போ பல செய்தி அங்கே அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க இப்படின்னு போய் என்ன செய்வாங்க? தனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை கரைப்படுத்திடுவாங்க. அபிஷேகம் கரைப்பட்டு போச்சுன்னா என்ன பண்ண? வஸ்திரத்தை அவங்க என்ன பண்ணிடுவார்? ஓரம் தள்ளிடுவார். இப்போ நமக்கு என்ன வேண்டும்? அபிஷேகம் கரைப்படக்கூடாது. அப்போ நமக்கு என்ன வேண்டும்? வாசிப்போம். பிரசங்கின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாதாகவும் இருப்பதாக. அல்லேலூயா. அபிஷேகம், வஸ்திரம் விளையிடக்கூடாது. ஏற்கனவே சொன்னேன், சிலர் வஸ்திரம் இல்லை, ஒப்பு கொடுத்து ஒழுங்க என்ன பண்ணுங்க? சோப் பண்ணுங்க. கேட்கல இல்லைன்னா நானே சொல்லிட்டேன், ஒரே வார்த்தை தான். அதை சரிக்குள்ளே வரணும்னா நீங்கள் இருக்க முடியாது. நீங்கள் என்ன செய்ய முடியாது? துன்மார்க்கர் நீவன சபையில் நிலைநிற்க முடியாது, இருக்க முடியாது. என்ன இருக்கும்? வஸ்திரம் எப்போதும் எப்படி இருக்கணும்? வெள்ளையாக இருக்கணும். தலைக்கு, அதாவது அபிஷேகம், என்ன அபிஷேகம் என்ன செய்யக்கூடாது? குறையக்கூடாது. இந்த ஸ்திரீனிடத்தில் அவங்க புருஷன் இறந்துட்டாரு. இப்போ கடங்காரனுடைய தொல்லை அதிகமாக இருக்குது. அவளுக்கு இருப்பது ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் அடியாருடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றால். அல்லேலூயா. இந்த அபிஷேகம் நமக்கு இருந்தால் போதும். ஒரு குடம் எண்ணெய், பரிசுத்தமாக இருக்கணும், அபிஷேகம் இருக்கணும். இது ரெண்டு தான் நம்மளை இந்த பூமியில் ஆசீர்வதிக்கும், பர்வத்துக்கு கொண்டு செல்லும். அப்பொழுது வாசிப்போம் 3ஆம் வசனத்தை 4:3. அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி, வெறுமையான பாத்திரம். அல்லேலூயா. நாம் தேவனுடைய பார்வையில் நான் வெறுமையான பாத்திரமாக இருக்கிறேன், என்ன என்ன செய்யும்? ஆசீர்வதியை கேட்டு வாங்கி நிறைந்ததை உள்ளே போய் மெஸ்ஸியா என்ன சொன்னார்? இவங்க அரைவெட்டு பிரவேசித்து கதவை தாளிட்டு என்ன பண்ணு? இன்னும் இருக்கிற பிதாவை நோக்கி வேண்டிக்கோ, அப்போ என்ன வெளிரங்கமாய் உனக்கு பலன் அளிக்கப்படும். இப்போ பூட்டாத ஒரு செபம் உள்ளே போய்
பூட்டாத ஒரு ஜெபம். ஜெபம் என்று சொன்னால் அங்கே ரகசியம் காக்கப்பட வேண்டும். பூட்டாத ஒரு ஜெபம். அதை என்ன சொல்ல, உள்ளே போய் என்ன பண்ண, பூட்டிக்கல அப்படிங்கிறாரு. பூட்டி நீனும் என்ன பண்ணு, உன் பிள்ளைகளோடு ஒரு பார்த்து வை. அவளிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றார். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்போது என்ன நின்று போயிற்று. அல்லேலூயா. வேற பாத்திரம் என்னது இல்லை, என்ன நின்று போயிற்று. நம்ம கவனிக்கணும். வேற பாத்திரம் இல்ல. வேற பாத்திரம் இல்ல. நம்ம பாத்திரம் இல்லைங்கிற வார்த்தை வரக்கூடாது. நம்ம யாரு? வெறுமையான பாத்திரம். அல்லேலூயா. இல்லைன்னா இருப்படா என்ன போச்சு, நின்று போயிடுச்சு. அப்போ நிறைய பேரோட வாழ்க்கையில் இல்லை, இதுக்கு மேலே அவ்வளோதான், இல்லை ஒன்றும் பண்ண முடியாது, வேறு வழியே இல்லை, வேறு வழியே இல்லை, ஒன்றும் இல்லை, வேறு வழியே இல்லை, ஒன்றும் இல்லை, வேறு வழியே இல்லை. நிறைய பேர் இப்படி சொல்லி இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, வழி இல்லை, அவங்களே சொல்லி அவங்களே முடிச்சுடுவாங்க. அப்போ அவங்க ஜீவியம் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதம் நின்று போயிடும். நம்ம ஜீவியம் அப்படி இருக்கக்கூடாது. என்ன செய்கிறாரு நம்ம அயல் வீட்டுக்காரர்? என்ன வேற வெறும் பாத்திரத்தை கேட்டு வாங்க வேண்டும். 7ஆம் வசனத்தை வாசிப்போம். அபிஷேகம், அபிஷேகத்தை நம்ம இந்த இடத்துல கவனிக்கணும். எண்ணெய் கொடுக்கப்பட்டதான அபிஷேகத்தினால என்ன செய்ய முடியும்? நமக்கு பிழைப்பு உண்டு, நமக்கு இந்த பூமியில் ஜீவனம் பண்ண முடியும். அது என்னையே சொல்லப்பட்டிருக்கு. நம்ம கொடுக்கப்பட்ட அபிஷேகம் நம்ம என்ன செய்யும்? என்ன பண்ணும்? சரியாக வழி நடத்தும். அப்போ அந்த அபிஷேகத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். மீதி உள்ள அபிஷேகத்தை பற்றி என்ன செய்யும்? மீதி உள்ள எண்ணெயை கொண்டு நீயும் உன் பிள்ளை என்ன பண்ண? ஜீவனம் பண்ணுங்கள். நம்ம அந்த பூமியில் அவருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை ஜீவனம் பண்ணணும். அதுக்கு என்ன தேவை? பரிசுத்தம், இதோடு கூடிய அபிஷேகம். 2 தேவை. ஜீவனம் பண்ணுவதற்கு, நாம் ஆசிரிக்கப்படுவதற்கு, உயர்த்தப்படுவதற்கு பரிசுத்த வேண்டும், எண்ணெய் அபிஷேகம் வேண்டும். இப்போ பரிசுத்தம், எண்ணெய் அபிஷேகம் இதை பெற்றுக்கொண்டதான புத்தி உள்ள 5 ஸ்திரீ, புத்தி இல்லாத 5 ஸ்திரீ. புத்தி உள்ள 5 பேர் மணவாளன் வர்றப்ப என்ன பண்ணாங்க? எதிர்கொண்டு போனாங்க, எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. புத்தி இல்லாத 5 பேர் மணவாளன் வரப்ப என்ன போச்சு? இல்லாமல் தீ அணைஞ்சு போச்சு. இப்போ விற்கிறவங்க எப்படி இருப்பாங்க? இப்போ எண்ணெயை விற்று ஜீவனம் பண்ண சொன்னார். வர்றப்ப யார் விற்றுக்கிட்டு இருப்பான்? வர்றப்ப யார் விற்பான்? வர்றப்ப என்ன யார் வைக்க முடியும்? வர்றப்ப என்ன பண்ணுறாங்களாம்? எண்ணெயை விற்கிறாங்களாம். வர்றப்ப எண்ணெயை விற்கிறது வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறான். அவன் ஜீவம் எப்படி இருக்கும்? கடைசி நேரத்தில் போயிட்டு நான் என்ன வாங்குகிறேன், கடைசி நேரத்தில் கடைசியில் பரீட்சையை படித்து நான் பாஸ் பண்ணிடுவேன். ஆகையினால அது அங்கே கிடையாது. அது என்ன கிடையாது? இங்கே கிடையாது. கடைசியில் ஒன்றும் செய்ய முடியாது.
நம்ம அதுக்கு முன்பதாகவே நம்ம அபிஷேகம் உள்ளவர்களாக இருக்கணும். ஏசாயா அதுவே சொல்கிறாரு. ஏசாயா 33ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்போ அபிஷேகம் பரிசுத்தம் இருந்தால் அக்கறம் மன்னிக்கப்பட்டிருக்கும். மெஸ்ஸியா வர்றப்ப அவங்க ஆயத்தமாக இருப்பான், புத்தி உள்ளவர்களா. அப்போ போய் நான் இருக்கிறேன், எனக்கு மருந்து தேட வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லேலூயா. வர்றப்ப நான் என்ன வாங்க போகிறேன்? ஏன்னா வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதுமில்லை. அதில் வாசமாக இருக்கிற இவங்க யாருக்குள்ள வாசமாக இருக்கணும்? வேகன் என்ன வாசித்தோம்? ஒரு யாசுவாக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறார். அப்போ அவர் வெளிப்படுறப்ப அவருடையவர் என்ன பண்ணுவாங்க? அவரோட கூட எழுந்திருப்பாங்க. உள்ளார இருக்கணும். ஆனால் ஜனம் எங்கே இருக்கிறாங்க? வெளியே இருக்கிறாங்க. வார்த்தையை விட்டு வெளியே இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்கல்ல, யோசபா என்ன இருந்தாங்க? தேவனோட வார்த்தை இருக்குது. வார்த்தை எங்கே இருக்குது? அங்கே தான் பாவ மன்னிப்பு உண்டு. அங்கே தான் அதில் வாசமாக இருக்கிற ஜனங்கள் அக்கிரமும் மன்னிக்கப்பட்டிருக்கும். ஒரு சபையில் தேவனுடைய வார்த்தை இல்லைன்னா அந்த சபையினுடைய ஒட்டும் ஜனங்களுடைய பாவம் மன்னிப்பு கிடையாது. பாவ மன்னிப்பு எங்கே இருக்குது? வார்த்தையில் தான் இருக்குது. பாவ மன்னிப்பு எங்கே இருக்குது? வார்த்தையை பெற்ற தேவனுடைய மனுஷன் கொடுக்கிற செய்தியிலையும் ஞானஸ்தானத்திலையும் செபத்திலையும் மாத்திரமே என்ன உண்டு? வார்த்தை உண்டு. மற்ற இடத்துல வார்த்தை கிடையாது. வரப்போசார வர சொன்ன இரவு ஜபத்துக்கு லீவு கிடைக்காது அப்படின்னார். அதனால் வரலை. நான் அப்புறம் போனேன். லீவு கிடைக்காதனால அப்புறம் நான் வந்து ஃபோன் பண்ணலை. நம்ம கவனிக்கணும். வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று சொல்வதும் இல்லை. ஜனங்கள் அக்கிரமும். இப்போ அது கூட நம்ம இருக்கணும். இருந்தாதான் என்ன செய்ய முடியும்? அக்கிரமங்கள் மன்னிக்கப்படும். எங்க இருக்கணும்? யாசுவாக்குள்ள இருந்தால் மாத்திரமே அக்கிரமம் மன்னிக்கப்படும். எப்படி இருக்கணும்? ஆவை எளிமையில் வாக்கியவான்கள் பரலோராஜ்யம் அவருடையது. அப்போ ஆவியின் எளிமை பரலோராஜ்யம். வாசிப்போம். எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 17 வாசிப்போம். 17 எசேக்கியேல் 7:17 வாசிப்போம். எல்லா கைகளும் சலித்து தண்ணீரை போட்டு தத்தளிக்கும். இரட்டை உடுத்திக் கொள்வார்கள். நத்தரிப்பவர்களை மூடும். வெட்கப்படும். எல்லா தலையும் முட்டையிடப்படும். நாங்கள் வெள்ளி என்ன பண்ணுவாங்க? எரிந்து விடுவார்கள். பொன் வேண்டா வெறுப்பாக இருக்கும். அக்கிரமே அவர்களுக்கு இடரலாயிருந்தது. வார்த்தையே இல்லாத ஜனங்கள். சபைகளில் பாருங்க, அநேக சபைகளில் என்ன கிடையாது? வார்த்தை கிடையாது. வார்த்தை இல்லாமல் எல்லாம் பண்ணுவாங்க. கடந்த வாரத்தில் ஒரு இடத்துக்கு ஜோகத்துக்கு போனேன். அப்போ அவங்க வீட்டு பிள்ளைகளை வச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன செய்யணும்? காதை ஓட்ட போடணும், காதை வந்து ஓட்ட போடணும், நாங்கள் செஞ்சுருக்கிறோம்ல வாங்கணும் அப்படின்னாங்க. நீங்கள் செய்வனையை வாங்கிக்கோங்க. செய்வனை என்ன பண்ணுங்க? வாங்கிக்கோங்க. காதை ஓட்ட போட்டு 50 வருஷம் பின்னாடி போயிடாதீங்க. ஏன்னா ஜபத்துக்கு போயிட்டு இருக்குதுன்னு சொல்கிறீங்க, ஞானாசனம் எடுத்துங்கிறீங்க. தெரியாமல் ஓட்ட போட்டது தெரியாமல் நடந்துருச்சு, அதை மன்னிச்சிடுவார். நீ ஞானாசனம் எடுத்துகிட்டு உன் பிள்ளைக்கு போய் நீ காது குத்த போகிறேன் வாங்க போகிறேன்னா என்ன பண்ணிக்க? காதில் போடுறத என்ன பண்ண?
அதுக்கெல்லாம் நிறையா வந்திருக்குது. தோடை எடுத்து தலையோடு மாட்டி விட்டு தொங்க விட்டு காதில் மாட்டிக்கிற மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டிக்க ஒரு நாளைக்கு. ஆனால் காதை என்ன பண்ண ஓட்ட போடாத. மறுநாள் கழுத்துலையும் மலையெல்லாம் மாட்டிக்க. காதை ஓட்ட போட்டு தான் மாட்டி செய்யாத. ஒரு 50 ஆண்டு அடிமைத்தனத்துக்குள்ளே நீ பெறவே செய்யாத. அப்போ என்ன ஒரு முறை காதை ஓட்ட போட்டால் என்னது? 50 ஆண்டு அடிமை, உலகத்துக்கு அடிமை. அந்த உலகத்துக்கு உள்ள 50 ஆண்டு அடிமையில் தெரியாமல் வந்து ஓட்ட போட்டால் வெளியே வந்துடலாம். தெரிஞ்சு ஓட்ட போட்டால் என்ன செய்ய முடியாது? வெளியே வர முடியாது. அதான் சொல்கிறாரு, என்னது? மொட்டையாகி எப்படி வேண்டாம் விரும்ப விதியிலே வீசப்படும். அது ஒன்று செய்ய விடுவிக்க விட மாட்டேன். தொடர்ந்து வாசிப்போம் 20ஆம் வசனத்தை. அருவருக்கப்படத்தக்கதும் சி என்று இகழப்படத்தக்கதுமான அவை என்ன பண்ணுவேன்? வேண்டா வெறுப்பாக்கி என்ன பண்ணுவாங்க? பரிசுத்த குலைச்சலாக்குவாங்க. அறிஞ்ச விருப்பாடு காரியம் செய்யக்கூடாதுங்கிறார். அறியாமல் உள்ள கால்களில் என்ன பண்ணி விட்டுருவார்? அறிஞ்ச விருப்பாடு. இப்போ நிறைய பேர் இன்னைக்கு தேவனுடைய வசனத்தை விட்டு மீறி போய் என்ன ஆகிடுறாங்க? கடைசியில் கொள்ளையினும் சடங்காச்சாரத்துக்கு டக்குன்னு போயிடுவாங்க. என்ன சடங்காச்சாரத்துக்குள்ள டக்குன்னு ஓடி போய் விழுந்துருவாங்க. அதனால தான் தேவன் சொல்கிறார், யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, 1:7 வாசிப்போம். யோசுவா 1:7. சரியா போச்சா? நம்ம போகிற இடத்துலலாம் புத்திமானாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயக்கூடாது. சாஞ்சா போச்சு. மோசே கொடுக்கப்பட்ட பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சியின் வாக்கினாலே சாகிறானே. அதோடு என்ன பண்ண? வலது இடதுபுறம் சாயக்கூடாது. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இருக்க முடியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படி தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ வழியை வாய்க்க பண்ணுவாய். நம்முடைய வழி இந்த பூமியில் செம்மையாக இருக்கணும் அப்படின்னா இதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயக்கூடாது. இடதுபுறம் சாயக்கூடாது. நம்ம ஊழியக்காரரை குறித்து ஐயா குறித்து நான் யோசிப்பேன். இந்த நாட்களில் இங்கேருந்து போயிட்டு அங்கே போய் பல சூழ்நிலை இந்த சைட்லேருந்து போகிறவங்கள அவர் ஸ்டேஷன் மாஸ்டர் இருந்தபடினால தப்பிச்சற மாதிரி பஸ் இல்லாமல் டிக்கெட்டில் பிடிச்சாங்க தானே வரணும். கடைசி ஒப்படைச்சிருப்பாடு பார்த்துட்டு எந்த ஊர் என்னடான்னு விசாரித்து, சரி அப்படியா இங்கே வா அப்படின்னு வீட்டில் வச்சு சாப்பிட்டுட்டு ஜெபத்துக்கு வா. என்ன பண்ணு? ஜெபம் பண்ணு. இப்படி அவர் இஸ்ரேல் இறந்து போன ஒரு பாடு அங்கே உள்ள ஒருவர் வந்து சாட்சி கொடுக்குறார். எவ்வளோ குடும்பத்தை என்ன பண்ணிட்டார்? வாழ வச்சுட்டார். என்னமோ இவர் என்ன செஞ்சிட்டார்? இறந்து போனது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதனால் ஏற்றுக்கொள்ளவே முடியலையே. என்ன செய்யல? என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியும். எவ்வளோ குடும்பத்தை வாழ வச்சார். நம்ம அதை யோசிக்கணும். எவ்வளோ குடும்பத்தை வாழ வச்சார். அப்போ அன்றைக்கி கீழே பேசிட்டு சொன்ன நிறைய பேர் போயிட்டாங்க. அவங்களாம் நன்மை பெற்றவங்க. நான் நன்மை பெற்றேன். என்னையெல்லாம் கூப்பிட்டாங்க, வர்றியா காசு வாங்கிட்டு போ. நான்லாம் வரமாட்டேன் சொன்னாரா? சொன்னாங்க
நிறைய பேர் போயிட்டாங்க. நிறையா காசு வேணுமோ வாங்கிட்டு போவோம். நான் என்ன செய்ய மாட்டாங்கன்னா சபையை விட்டு விழித்து விட்டு போக மாட்டேன். அப்போ ஒரு உண்மையுள்ள சாட்சி. அப்போ ஊர் சொன்னார்ல வள்ளுவர், உடுக்க எழுத உன் கைபுட இடுக்கேன் களைவுதான் நட்பு. அப்போ சரியான இடத்துல என்ன பண்ணுவாங்க, சிலர் இப்படி ஓடிடுவாங்க. சரியான நேரத்தில் விட்டுட்டு ஓடிடுவாங்க. ராஜான்னு ஒருவர் தெரியும், முடியாமல் இருந்தார். யாரோ சொன்னான்னு கேட்டுட்டு மும்பை தான் டக்குன்னு அவர் வீட்டை காலி பண்ணிட்டு எட்டி போயிட்டார். அப்போ தான் பார்த்துருக்காரு, கட்டி விட்டு எட்டி போயிட்டார். இப்போ நான் விசாரித்தேன், ஏன் அவர் எட்டி போனார்னு கேட்டேன். இல்லை, அவர்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, அவங்க சொந்தக்காரன், அதனால் போயிட்டாங்க. அப்போ இதனால் கேள்விப்பட்டேன், அவர் வியாதி வந்துச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு, இங்கே வர்றது அவருக்கு வெக்கமாச்சு, படுக்கையில் இருக்கான்னு கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் நான் விசாரிக்கல, இருக்காரா போயிட்டாரான்னு தெரியல. நம்ம இந்த இடத்துல ரொம்ப தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். இப்போ நிறைய பேர் தெளிவில்லாமல் நம்முடைய வழி வாக்கி அப்போது புத்திமானாய் நடந்து கொள்வாய். புத்திமான் எப்படி? வீரத்தில் கிடையாது, கடைசி வரலையும் தாவீது சவுலை எதிர்க்கவில்லை. இதுதான் புத்திமான். தேவன் என்ன பண்ணாரு? தாவீதுக்கு அந்த ராஜ்யத்தை திடப்படுத்தினார், செழிக்க செய்தார். அப்போ நியாயப்பிரமாண புஸ்தகத்தை விட்டு என்ன செய்யல, அவங்க வலது இடதுபுறம் சாயலை. அப்போ நிறைய பேர் கெட்டு போகிறதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுடைய இருதயம் தான். என்னது இருதயம்? எரேமியா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, இருதயம் தான் எல்லாத்துக்கும் காரணம். எப்படி திருக்குள்ளதும் கேடுள்ளது. அப்ப இருதயத்தில் ஒரு காரியம் உண்டாவது என்று சொன்னால், இருதயம் சுத்தம் இல்லைன்னா எல்லாம் உண்டாகும். இருதயத்தில் சுத்தம் இருந்தால் மாத்திரமே நம்ம யாரை தரிசிக்க முடியும்? தேவனை தரிசிக்க முடியும். நம்ம மத்தேயு 5 நம்ம வாசிக்கிறோம், இருதயத்தில் சுத்தம் இருக்கணும். 8ஆம் வசனம். அப்போ எல்லாவற்றையும் பார்க்கிற இருதயம் திருக்குள்ள மகா கெடுதல்னு சொன்னால், சுத்தம் இருந்தால் தான் அவரை தரிசிக்க முடியும். அவரை தரிசித்து தான் அங்கே போக முடியும். அப்போ திருக்குள்ள இருதயத்தை சுத்தப்படுத்துறது யார் இருக்கிறா? அப்பா இருக்கிறார், யாசமேஷா இருக்கிறார். அப்போ இருதயத்தில் எப்படி இருக்கணும்? திருக்குள்ளதும் மகா கெடுதலும் இருக்கக்கூடாது. அப்போ என்ன செய்ய? இருதயம் எப்படி இருக்கணும்? சுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். சுத்தம் உள்ளவர்களாக இருந்தால் என்ன செய்ய முடியாது? ஒரு வேலையை ஒருவர் செய்ய முடியும். ஒரு வேலை ஒருவர் செய்ய முடியும். அது திருக்குள்ள தான் செய்ய முடியும், சுத்தமாக செய்ய முடியும். இப்போ சுத்தமாக செய்வதற்கு எப்படி இருக்கணும்? இருதயத்தில் சுத்தம். சுத்தம் தான் என்ன பண்ணிடும்? பரிசுத்தாவியானவர் வந்துடுவார். பரிசுத்த மனுஷர்கள் வந்துட்டு என்ன பண்ணுவார்? தேவன் சரியாக அவர்களை வழி நடத்துவார். அப்போ இருதய சுத்தம் பாக்கியவான்கள் என்ன பண்ண? அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. அப்ப தேவனை தரிசிப்பதற்கு நமக்கு என்ன தேவை? சுத்த இருதயம், விழித்திருக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போஸ்தலர் 20:31 வாசிப்போம். சொல்றார், ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். அல்லேலூயா. இரவும் பகலும் கூட பற்றி சொல்றார்.
அதனால என்ன பண்ணுங்க, விழித்திருங்கள். விழிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். இரவோட விழிச்சிருக்கிறது வேற, இங்கே சத்தியத்தில் வார்த்தையில் விழித்திருக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ சத்தியத்தில் இருக்கிற நிறைய பேர் தூங்கிடுவாங்க. அந்த தூக்கம் வேற, வருஷத்தில் விட்டு தூங்குறது வேற. இயல்பான தூக்கம் அது வேற, சத்தியத்தை கோட்டை விட்டு தூங்கிடுறது வேற. இப்படி நிறைய காரியங்கள் உண்டு. என்ன செய்கிறாரு, 33 சொல்கிறாரு, அப்போ 10 கற்பனையை சரியாக பின்பற்றியிருக்கார். என்ன பண்ணியிருக்கார், 10 கற்பனையை முழுவதும் பின்பற்றியிருக்கார். கமாலிய பாகத்தை இருந்து முன்னோட வேத பிரமாணத்தின்படி நன்றாய் கற்றிருந்தான ஒரு தேவனுடைய மனிதன் தான் பவுல். இப்போ முன்னோர்கள் சொல்லப்பட்ட வேத பிரமாணம் என்ன சொல்லுது அப்படிங்கிறதுல ஒரு மிகுதியான தெளிவுள்ளவர்களாக இருக்கிறார். தெளிவுள்ளவர் பவுல் இருக்கார். அடுத்து நம்ம எப்படி இருக்கணுமா, 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவனுடைய மனுஷன், தேவன் நமக்காக யுத்தம் பண்ணணும், தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னா நிறைய பேர் எல்லாம் யாசுவாவுக்கு தெரியும், யாசுவாவுக்கு தெரியும் அப்படின்னு பாட்டு பாடுவாங்க. அது அப்படி கிடையாது. அவருக்கு தெரியும், எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனால் மனுஷனுடைய பார்வை நம்ம என்ன செய்யணும், யோக்கியமானவளை செய்ய நாடுகிறோம். இங்கே பவுல் எழுதுகிறாரு 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், யாசுவாவுக்கு முன்பாக மாத்திரம் அல்ல. இப்போ மனுஷன் முன்பாக தேவனுடைய பார்வையில் நம்ம சரியாக இருக்கிறோம், சந்தோஷம். ஆனால் மனுஷனுடைய பார்வை நம்ம என்ன செய்யணும், யோக்கியமான காரியங்களை நாம் செய்வதில் குறைபடக்கூடாது. மனுஷனுடைய பார்வையில் என்ன செய்யணும், யோக்கியமானது செய்யணும், அதில் நம்ம குறைபற்றக்கூடாது. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் 17 வாசிப்போம். தேவனை பற்றி நம்ம என்ன செய்யணும், மேன்மை பாராட்டணும். தேவனை பற்றி நம்ம என்ன செய்யணும், மேன்மை பாராட்டணும். அதில் நம்ம குறைபடக்கூடாது. தேவனை குறித்து நம்ம என்ன செய்யணும், மேன்மை பாராட்டணும். அது நமக்கு ரொம்ப நல்லது. ரெண்டு கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். சிந்திக்கணும். வெளித்தோட்டத்தின்படி பார்க்கிறீர்களா, ஒருவன் அப்போ நம்ம கிறிஸ்துக்குரியவர்கள் என்பதில் மிகவும் தெளிவுள்ளார். நம்மளால் நம்ம சௌகரியத்தை செய்யலாம், நம்ம நோக்கத்தை எதுவும் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்தை தூக்கி போட்டுட்டு நம்ம என்னது கிறிஸ்துக்குரியவர்கள் அப்படிங்கிறதுல நம்ம அவர் சொல்கிற கட்டளையில் கற்பனையில் நம்ம யாராக இருக்கிறோம், உறுதியாக இருக்கிறோம். அப்படிங்கிற நம்ம ரொம்ப உறுதியாக இருக்கணும், அதில் குறைபடக்கூடாது. ஆகையினால அடுத்தபடியாக நம்ம என்ன செய்யணும், கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை வாசிப்போம், 7 வாசிப்போம். ஏழுது வாசிப்போம். நன்றாய் ஓடுனீங்களே, சத்தியத்திற்கு
கீழ்ப்படியாமல் போக தடை செய்தவன் யார்? சத்தியத்துக்கு விரோதமாக ஒருத்தவங்க போகிறாங்கன்னு சொன்னால் அவங்க அழைப்பு போட்டு வெளியே போயிட்டாங்க. அது யூதாஸ் காரியத்து, யூதாஸ், ஆகான், அப்புறம் யார், ஏஷா, இப்படிப்பட்டவர்களை உள்ளே அழைச்சி வச்சு அதுக்கப்புறம் அவங்க எங்கேயும் பேசினே கிடையாது, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். என்னது, இந்த போரை நன்றாய் ஓடினீர்களே, சிக்கல்படியாக போக உங்களை தடை செய்தவன் யார்? இந்த போரை உங்களை அழைத்தால் உண்டானதல்ல, புளிப்புள்ள கொஞ்சமானது உப்பை பண்ணும். ஆனால் புளிச்சு போனால் என்ன செய்யக்கூடாது, அது விட்டுற வேண்டியது. கூப்பிட்டு வச்சு உள்ளார வச்சு என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ரொம்ப அப்படின்னா யுவதாசை கூப்பிட்டு வச்சு பேசியிருப்பார்ல, யுவதாசை நீ காமிச்சு கொடுத்தாய், காமிச்சு கொடுக்கணும், அதனால் திட்டம் தான், நீ வா திரும்ப சீசரோட உன்னை இருந்தது சொல்லலை, என்ன செய்யலை, சொல்லலை, விட்டார். ஒன்றே ஒன்று சொன்னார், அவன் குறைவாக இருந்தால் அவனுக்கு நலமாக இருக்கும் அப்படின்ட்டார். அவன் குறைவாக இருந்தால் நலமாக இருக்கின்றார். ஆகையினால் நம்ம அந்த பூமியில் பிறந்திருக்கிறோம். ஆகையினால் நம்ம சத்தியத்தை என்ன செய்யணும், கட்டாயம் கீழ்ப்படியணும். அதுதான் தேவனுடைய திட்டம். என்ன செய்யக்கூடாது, புளிச்சவங்கள்ட்ட பேசக்கூடாது. என்னது, இதை படித்து எல்லோரும் படிப்பாங்க, இதெல்லாம் படிக்க முடியாது, படித்து எழுத முடியாது அப்படின்னு அவன் சொல்லுவான். அதை கேட்குற 4 பேர் படித்து எழுத முடியாதோ, அம்மா எழுத முடியாது, என்ன பண்ணுவாங்க, அவங்க இதயம் சோர்ந்து போயிடும், இதெல்லாம் சிரமம் முடியாது, இல்லை நம்ம வெற்றி பெற்றலாம் அப்படின்னு நம்பிக்கை இருக்கணும். இல்லை இல்லை அதெல்லாம் முடியாதுன்னு என்ன செய்ய முடியாது தான். ஆகையினால நம்ம பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லா விஷயம் நமக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. நம்ம பலப்படுத்துகிற மெசியா எல்லாரும் செய்ய நமக்கு என்ன உண்டு, பலன் உண்டு. கலாத்தியர் 5:12 சொல்லுது, உங்களை கலக்கிறவன் தரிப்புண்டு போனால் நலமாக இருக்கும். நம்மளை யாரெல்லாம் கலக்கிறாங்களோ அவர்கள் இனி ஒரு நாட்கள் என்ன பண்ணுவாங்க, தரிப்புண்டு போவார்கள். அந்த காரியங்களை தேவன் ஆரம்பிச்சிட்டாரு. அது ஒரு நாட்களில் நம்ம கண்ணால் காண முடியும், காதால் பார்க்க முடியும். ஆகையினால் கலக்கிறவன் என்ன செய்வான், தரிப்புண்டு போவான். சோம் பண்ணுவோம். துதிக்கிற எங்கள் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. யாவா யாஷா மிஷியாவே புத்தத்தில் அப்பா துதிக்கிறோம். ஒன்றும் இல்லை, வாய்க்கால் வெட்ட சொன்னீங்க, தண்ணீர் நிரம்பினது அப்பா துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.